Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம toggle ith bit அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. the number variable name is a, அதாவது ரெண்டு இன்டிஜர். இந்த ஏங்கிற நம்பர்ல bth bit, ஓகேவா, bth பிட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, if என்ன போட்டிருக்காங்க, if bth bit in a is set, make it unset. if bth bit in a is unset, make it set. அதாவது டாகிள் பண்ணணும். ஓகேவா, ஏங்கிற நம்பர்ல bth பிட்டுக்கு போய் பாருங்க. bth பிட்ல என்ன இருக்கு, 1 இருந்தா 0வா மாத்திருங்க. bth பிட்ல 0 இருந்தா 1ன்னு மாத்திருங்க. அதாவது செட்னா அன்செட் ஆகும், அன்செட்னா செட் ஆகும் மாத்திரணும். ஸோ இதுதான் கொஸ்டின். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், டாகிள் ith பிட் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் பார்க்க போறோம். சரி, ஓகே. டாகிள் ith பிட், கொஸ்டின் நேம் வந்து டாகிள் ith பிட். ஓகே, இதுதான் கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்க போறேன், a அப்படின்னு இருக்கிற ஒரு நம்பரு. ஸோ a equal to 1 0 1 0 1 0. ஓகே, இப்போ b என்னன்னு சொல்லிடுறேன், b equal to 3 அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ தேர்ட் பிட்னா என்னது, 2 power 0 இப்படி எழுதிக்கலாம். ஸோ 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 and 2 power 5. ஓகே, தேர்ட் பிட்டுங்கும் போது எது நமக்கான தேர்ட் பிட்டு, இதுதான் தேர்ட் பிட். அப்ப தேர்ட் பிட்ல 1 இருந்தா நான் என்ன கொண்டு வந்துடணும், 0 அப்படின்னு நான் மாத்திரணும். ஓகேவா, 0ன்னு மாத்தணும்னா என்னுடைய ஃபைனல் அவுட்கம் என்ன வரணும். ஸோ என்னுடைய ஃபைனல் அவுட்கம் எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த பிட்டு மட்டும்தான், மற்ற பிட்டெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். ஓகேவா, மற்ற பிட்டெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ 1 0, இந்த பிட் அப்புறமா பார்த்துக்கலாம். 0 1 0. இப்போ இங்க 1 இருந்தா எனக்கு என்ன வந்துடணும், 0 வந்துடணும், அவ்வளவுதான். அப்போ ஒருவேளை இங்க 0 இருந்தா எனக்கு என்ன வரணும், இங்க 1 வந்துடணும், அவ்வளவுதாங்க. டாகிள் பண்ணணும் அந்த பிட்டை. ஓகே, டாகிள் பண்ணணும்னா B3ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, முதல்ல இங்க மட்டும் 1 இருக்கிற மாதிரி, மற்ற எல்லா இடத்துலயும் 0 இருக்கிற மாதிரியான ஒரு நம்பரை நான் எடுக்கணும். கரெக்டா, ஏன்னா இங்க bth பிட்ட கிட்ட நான் ஒரு சம் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு இந்த ஆன்சரை நான் கொண்டு வரணும். அப்போ இந்த பிட்டுனா என்னது, எனக்கு இங்க 1 இருக்கிற மாதிரினா நான் என்ன நம்பர் எடுக்கலாம், 2 power b, அதாவது 3 2 power b. அது வேணும்னா என்ன பண்ணலாம், 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் b பண்ணோம்னா நமக்கு அந்த நம்பர் கிடைச்சிடும். 0 0, இங்க மட்டும் 1 இருக்கும், மற்ற எல்லா இடத்துலயும் 0 0. இப்போ நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், இங்க பாருங்க, மற்றது எல்லாமே என்னவா இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இங்க 1 இருக்கு, ஸோ மற்ற எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இங்க இருக்கிற நம்பர், இங்க இருக்கிற நம்பர், இங்க இருக்கிற நம்பர், இங்க இருக்கிற நம்பர், மற்றது எல்லாமே சேமா வரணும். ஆனா இது மட்டும் என்ன ஆகணும், டாகிள் ஆகணும். சரி, இப்போ இங்க எனக்கு 1 வரணும், இங்க 0 வரணும். என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆர் பண்ணலாமா. ஆர் பண்ணா இங்க என்ன வந்துடும், இங்கேயும் 1 வந்துடணும். அப்போ எனக்கு நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணா எனக்கு இங்க டாகிள் ஆகும், நான் எக்ஸார் பண்ணவா, எக்ஸார் பண்ணி பார்க்கலாமா. சரி, ஓகே, எக்ஸார் பண்ணி பார்க்கலாம்னா இப்ப நான் இது கூட எக்ஸார் பண்றேன். எக்ஸார் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன். டிஃப்ரெண்டா இருக்கு, ஸோ 1. சேமா இருக்கு, 0. இதை விட்டுருங்க, அப்புறம் பார்க்கலாம். இங்க டிஃப்ரெண்டா இருக்கு, சாரி சேமா இருக்கு, ஸோ 0. டிஃப்ரெண்டா இருக்கு 1, சேமா இருக்கு 0. அப்ப இங்க 1 இருக்கு, நான் அது கூட 1 டாகிள் பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, 0 கிடைச்சிருச்சு. டாகிள் ஆயிடுச்சு. கரெக்டா, டாகிள் ஆயிடுச்சு. சப்போஸ் இங்க 0வா இருக்கு, இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். நான் இங்க 0 வச்சிருக்கேன், 0 கூட இங்க 1ங்கிறத நான் எக்ஸார் பண்றேன். இப்போ எக்ஸார் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது இங்க 0 இருந்தா எனக்கு 1ன்னு வரணும். அப்ப எனக்கு ஆன்சர் 1. இதுவே இங்க 1ன்னு இருக்கு, அதே 1 கூட எக்ஸார் பண்றேன். இப்போ இது என்னவா இருக்கு, 1ன்னு இருந்தா 0ன்னு வரணுமா, சேமா இருந்தா அது 0 வந்துருமே, 0. கரெக்டா இருக்கா. அப்ப 0ன்னு இருந்தா அது கூட 1 எக்ஸார் பண்ணும்போது 1ன்னு வந்துருது, 1ன்னு இருந்தா அது கூட எக்ஸார் பண்ணும்போது 0 ஆயிடுது, அவ்வளவுதான், டாகிள் ஆயிடுச்சு. அப்ப கரெக்டா இந்த பிட்டை மட்டும், இங்க இருக்கிற பிட்டு கரெக்டா அங்க 1 போட்டு நம்ம எக்ஸார் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டாகிள் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்ப இதுவே பிங்கிற நம்பர் 3ன்னு இல்லாம பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதே நம்பருக்கு. ஓகேவா, இதே நம்பருக்கு, எந்த இதுவும் இல்லாம இதே நம்பருக்கு b is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்ப bங்கிறது 2 அப்படின்னா என்னது, b equal to 2 அப்படின்னா இந்த பிட்டு. ஸோ இந்த பிட் அப்படின்னா இப்ப a equal to 1 0 1 0 1 0 0 1 2, இந்த பிட்டை சொல்றாங்க. இந்த பிட்டை டாகிள் பண்ண, இந்த பிட்டை டாகிள் பண்ண சொல்றாங்க. அப்ப டாகிள் பண்ணோம்னா நம்ம என்ன வரணும், இன்னொரு நம்பர் எடுக்கணும். அந்த நம்பர் தான் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் b, அதாவது 2 power b எடுத்துக்கணும். ஓகே, அப்ப 2 power b எடுக்கணும் அப்படின்னா என்னது, அதாவது 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் b எடுத்தோம்னா நமக்கு இங்க 0 0 0 1 4 0 3 0 0 1 0 0 அப்படிங்கிற நம்பர் கிடைச்சிடும்.
இப்போ நான் இது கூட எக்ஸார் பண்ணும்போது என்னது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க 0 இருந்ததுன்னா அது ஏன்னா இந்த இடத்துல மட்டும் தான் 1 இருக்கு. ஸோ இது டாகிள் ஆகி எனக்கு இங்க என்ன கிடைச்சிரும் 1ன்னு கிடைச்சிரும். மற்ற எல்லாமே அப்படியே இருக்கும். 1ஓட 0 பண்ணோம்னா 1, 0 0னா 0, 1 0னா 1, 1 0னா 1, 0 0னா 0. கரெக்டா இருக்கா? ஸோ இப்போ நான் டாகிள் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஃபைனல் அவுட்கம்ல இது மட்டும் டாகிள் ஆகி வந்துருச்சா ஆன்சர். இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க ஃபைனல் அவுட்கம்ல 1 இருந்தது, இது எனக்கு என்னவா கிடைச்சிருச்சு 0வா டாகிள் பண்ணியாச்சு. அப்ப டாகிள் பண்றதோட கேஸ் என்னது? இப்ப நான் டாகிள் பண்ணணும்னா ரொம்பவே சிம்பிள். இப்போ ஏங்கிற நம்பர் இருக்கா, ஏ இருக்கு, ஏ கூட எக்ஸார் ஆஃப் 1 ஷிஃப்ட் ஆஃப் பி, அதாவது இது வந்து 2 பவர் பி. இதை நம்ம எக்ஸார் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காவே டாகிள் ஆயிர போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் டாகிள் கேஸ். இப்போ நம்ம இங்க எப்படி டாகிள் பண்ணலாம்னு பார்த்துடலாமா? முதல்ல 2 இன்டீஜர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, அந்த 2 இன்டீஜர் எடுத்துடலாம். ஸ்கேனர் SN equal to new scanner system dot in int a equal to SN dot next int int b equal to SN dot next int. ஓகே, இப்போ டாகிள் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிள். ஒரு டெசிமல் வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ system dot out dot print ln of எப்படி டாகிள் பண்ணலாம்? a இருக்கு, a கூட எக்ஸார் ஆஃப் 2 பவர் b. இதை பண்ணோம்னா போதும். இப்போ இவங்க கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸை பார்க்கலாம். 4 and 1ன்னு கொடுத்தோம்னா என்ன வரணும்? அவங்க சொல்றது படி பார்த்தோம்னா அவுட்புட் 6 வரணும். செக் பண்ணிடலாம், 6 வருது. ஓகே, நெக்ஸ்ட் 5 and 2 கொடுத்தோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 5 and 2 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணோம்னா அவுட்புட் 1 வரணும். அதாவது 5ங்கிற நம்பர்ல செகண்ட் பிட்டை மட்டும் சேஞ்ச் பண்றது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த இன்புட் அவுட்புட் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலும் நீங்க இதே மாதிரி போட்டு பாருங்க. இப்போ ஏங்கிற 5ங்கிற நம்பர்ல முதல்ல 5ஆ, 5னா என்ன நம்பரு? ஸோ a equal to 5, b equal to என்ன வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்க அவங்க? b equal to 2, கரெக்டா? ஸோ b equal to 2. அப்ப இந்த இடத்துல 5க்கான வேல்யூஸ் எழுதணும்னா 1 0 1. இதுல செகண்ட் பிட்னா 0 1 2, இதுதான் செகண்ட் பிட். இதை வந்து நம்ம டாகிள் பண்ணோம்னா 0 0 1. அப்ப எனக்கு அவுட்புட் இதுதான் என்னுடைய அவுட்புட் டாகிள் பண்ணதுக்கு அப்புறம். ஆன்சர் 1. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 4, அதுல ஃபர்ஸ்ட் பிட் 4க்கான a equal to 4, b equal to 1. அப்ப 4னா என்ன வரும்? 1 0 0, இதுதான் 4. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிட் டாகிள் பண்ணோம்னா 0 1, இதை மட்டும் டாகிள் பண்ணோம்னா 1, இந்த 0 1ஆ மாறிடும், இது அப்படியே தான் இருக்கும். இப்போ இதோட டெசிமல் வேல்யூஸ் பார்க்கும்போது 6. ஸோ இப்படிதான் நமக்கு அவுட்புட் வருது. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.